ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேச்சி நடிகைகள் மேலே கண் வச்ச ஹீரோ. தயாரிப்பாளர்கிட்ட சேச்சி நடிகைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு இந்த ஹீரோ. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை கேட்டு இதெல்லாம் ஒரு காரணம் ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அது என்ன விஷயம், யார் அந்த நடிகர், யார் அந்த சேச்சி நடிகைகள் அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். ஸோ இயக்குனரும் ஹீரோவுமாக இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை நடிகர் தற்போது பல படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. கேரக்டர் ரோல் நடிக்கிறாரு, ஹீரோவும் நடிக்கிறாரு. எல்லா படங்களும் பயங்கரமாக ஓடுது. அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்கக்கூடிய நிலையில் தயாரிப்பாளர்கள் அவரை புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டி வராங்க. அவர் ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்டர் அப்படின்றதுக்காகவும். ஸோ அவரும் இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் பெருசாக அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, பணம் சம்பாதிக்க வழியும் கிடைக்கல. இதனால் இந்த சமயத்தில் சம்பாதிச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள், வர படங்கள் எல்லாமே நடித்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆனால் அவர் தயாரிப்பாளர்கிட்ட போடக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மலையாள நடிகையாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரை வேணால் ஹீரோயினை கூட்டிகிட்டு வாங்க, கொஞ்சம் சின்ன பொண்ணாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றது தான் அவர் போடக்கூடிய கண்டிஷன். ஸோ திடீர்னு நடிகர் எதுக்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா, ஆராய்ச்சி பார்த்தா அதில் ஒரு விஷயம் பிடிபட்டிருக்கு. அதாவது மலையாள நடிகைகள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அவங்க துணைக்கு யாரையுமே கூட்டிகிட்டு வரதில்லை. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாருமே அவங்க கூட ஜோடி போட்டு வர மாட்டாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அம்மா, அக்கா, அண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க ஹீரோயின் கூட. ஸோ அந்த பிரச்சனை மலையாள இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், மலையாள இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கிசு நடந்துச்சு. ஏமா கமிஷன் மூலமாக வெளியே வந்துச்சு. நடிகைகள் பல பேர் தன்னுடைய படுக்கையை பகிரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பக்கத்து மாநிலத்திலேருந்து வர வேண்டும் அப்படின்றதால தனியாக நடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ தூரமாக போகணும் அப்படின்றதுக்காகவே தனியாக வந்துட்டு போயிடுறாங்க மலையாள ஹீரோயின்ஸ். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் அப்படி கிடையாது. ஸோ இது இந்த நடிகருக்கு ரொமான்ஸ் காட்சிகளில் நடிக்கும்போது நடிகருக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கான் யாராவது கூட இருந்தால். ஸோ இதனாலேயே பிளான் போட்டு கேரளத்து பையன்களில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேரளத்து நடிகைகள் அவங்க பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நடிகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சான். ஸோ அந்த சைட்லேருந்து வரக்கூடிய நடிகைகள் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, பணிவிடைகளே ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. அது இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள்கிட்ட கிடைக்கல. ஸோ நமக்கு தேவைப்படும் போது அவங்க முகம் சுழிக்காமல் நமக்கான வேலைகளை பண்ணிட்டு போகிறாங்க, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விஷயம். இதனாலே நடிகர் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போகும்போது கேரளத்து பைங்கிலியாக இருந்தால் உடனே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவார். ஸோ அவங்களும் முகம் சுளிக்காமல் வேலையை பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதனாலேயே இந்த நடிகருக்கு நம்ம கேரளத்து பைங்கிலி மேலே ஒரு தனி மோகம் இருக்குது எப்போவுமே. ஸோ அதனாலே அவருடைய அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும் அதுவும் சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நடிகைகளாக சூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துன்னு வந்துடுறாரு. ஸோ அது எஸ்ஜே சூர்யாவாக இருக்கலாம், இல்லைனா நம்ம இவராக இருக்கலாம், சுந்தர் சியா கூட இருக்கலாம். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். இந்த கேரளத்து பைங்கிலியோடைய விஷயங்கள் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.